குழந்தை மருத்துவத்தில் ஃப்ராங்க் காஸ்கியோடைய மிகப்பெரிய சாதனைகள் என்னென்னன்றதை பார்க்கலாம். ஃப்ராங்க் காஸ்கி அமெரிக்காவை சேர்ந்த ஒரு குழந்தை நல மருத்துவர். இவர் 1932 ஜூன் 17 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய பென்சில்வேனியாவில் இருக்கிற ஃபிலடெல்ஃபியாவில் பிறந்தாங்க. இவருடைய ஃபுல் நேம் ஃப்ராங்க் காராமாஸ்கி. இவர் 1958ஆம் ஆண்டு அந்த ஃபிலடெல்ஃபியாவுடைய யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் மருத்துவ படிப்பை முடித்தாங்க. அதைத் தொடர்ந்து ஃப்ராங்க் காஸ்கி குழந்தை மருத்துவ பயிற்சியை பெற்று ஒரு பீடியாட்ரிஷியன், அதாவது குழந்தை நல மருத்துவர் ஆனாங்க. பின்னர் இவர் படித்த அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா ஸ்கூல் ஆஃப் மெடிசனுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் பீடியாட்ரிக்ஸில் இவர் ஒரு ஃபேக்கல்ட்டி மெம்பராக இவருடைய டீச்சிங் கெரியரை ஆரம்பித்தாங்க. இவர் படித்த அந்த மெடிக்கல் ஸ்கூலானது இன்றைய காலகட்டத்தில் பெரல்மன் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அட் தி யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா அப்படின்னு அழைக்கப்படுது. அங்கு இவர் 1960களில் ப்ரீமெச்சூர் பேபிஸுக்கு, அதாவது குறைப்பிரசவத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய அனீமியான்ற இரத்த சோகைக்கு என்ன காரணம் அப்படின்றத பற்றியும், அப்படி இரத்த சோகை ஏற்பட்டால் எப்படி சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்றத பற்றியும் ஆராய்ச்சி செய்ய தொடங்கியிருந்தாங்க. புரிகிற மாதிரி சொல்லணும்னா 9 மாதத்துக்கு பிறகு பிறக்காம 8 மாதத்துலேயோ அல்லது 7 மாதத்துலேயோ பிறக்கக்கூடிய குழந்தைகளினுடைய ரத்தத்தில் ரெட் பிளட் செல்ஸ் அப்படின்ற சிவப்பு இரத்த அணுக்களினுடைய எண்ணிக்கையானது படிப்படியாக குறைய தொடங்கும். அப்படி குறைய ஆரம்பிக்கும் போது அந்த குழந்தைகளினுடைய ரத்தத்தில் ஆக்சிஜனுடைய அளவும் குறையும். இதன் மூலமாக குழந்தைகளினுடைய உறுப்புகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழக்க ஆரம்பிக்கும். குழந்தையும் ரொம்ப மந்தமாக இருக்கும். இப்பேற்பட்ட நிலை தான் இந்த அனீமியா அப்படின்ற இரத்த சோகை. ஸோ ரத்தத்தில் இருக்கக்கூடிய ரெட் பிளட் செல்ஸோடைய கவுண்ட் குறைஞ்சா ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் அனீமியா அப்படின்றது. ஸோ இது குறைப்பிரசவத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் அதிகமாக ஏற்பட்டு வந்தது. அப்படி அந்த குறைப்பிரசவத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த அனீமியா ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பற்றியும், அதுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கறது அப்படின்றத பற்றியும் தான் இவர் ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. அப்போ சில முக்கியமான விஷயங்களை இவர் கண்டறிஞ்சாங்க. பொதுவாக குழந்தைகளானது தாய்களினுடைய வயிற்றில் இருக்கிற வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு தாயினுடைய ஊட்டச்சத்து எல்லாமே அப்படியே குழந்தைகளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எப்படின்னா அந்த பிளசண்டா அப்படின்ற நஞ்சுக்கொடி வழியாக குழந்தைகளுக்கு தாயினுடைய எல்லாமே கிடைக்கும். குறிப்பாக அந்த நஞ்சுக்கொடி வழியாக தான் ஆக்சிஜன் எல்லாம் குழந்தைகளுக்கு கர்ப்பப்பையில் இருக்கும்போது கிடைக்கும். இப்போ 9 மாதம் முழுமையாக அடைஞ்சதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் வெளியே வந்தால் தான் குழந்தைகளினுடைய உடம்புல எல்லாமே சீராக இயங்கும். உதாரணத்துக்கு நம்மளுடைய இரத்த சிவப்பு அணுக்கள், அதே மாதிரி வெள்ளை அணுக்கள், இது எல்லாத்தையுமே பிளேட்லெட்ஸ் இது எல்லாத்தையுமே போன் மேரோஸ் அப்படின்ற எலும்பு மஜ்ஜை, அவைகள் தான் அந்த எலும்பு மஜ்ஜைகள் தான் உற்பத்தி செய்யுது. இப்போ இந்த குழந்தைகள் ப்ரீமெச்சூராக பிறக்கும்போது, அதாவது குறைப்பிரசவத்தில் ஒரு 7.5 மாதத்தில் இந்த மாதிரி பிறந்தா, அப்போ அந்த குழந்தைகளினுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த போன் மேரோஸ் அப்படின்ற அந்த அந்த ஒரு எலும்பு மஜ்ஜை அவை முழுமை அடைஞ்சிருக்காது அப்படின்னா ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ், பிளேட்லெட்ஸ் இது எல்லாத்தையுமே வேகமாக உற்பத்தி செய்யக்கூடிய அந்த திறனை அது முழுமையாக கொண்டு இருக்காது. 9 மாதத்துக்கு பிறகு தான் அது முழுமை அடையும். அது ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் என்னன்னா, இந்த ரெட் பிளட் செல்ஸ் அவைகளினுடைய ஆயுட்காலம், அந்த லைஃப் ஸ்பேன் அதுவும் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ரெட் பிளட் செல்ஸோடைய லைஃப் ஸ்பேன் ஒரு ஆவரேஜாக 120 நாள் அப்படின்னு வச்சுக்குவோம். ஆனால் இந்த 9 மாதத்துக்கு பிறகு கரெக்டாக குழந்தைகள் பிறந்தால் தான் இந்த 120 நாள் அப்படின்றது மெயின்டைன் ஆகும். ஒருவேளை குழந்தைகள் ப்ரீமெச்சூராகவே பிறந்துருச்சு அப்படின்னா, ஒரு 7-8 மாதத்துலேயே பிறந்துருச்சு அப்படின்னா, அப்போ அந்த குழந்தைகளினுடைய ரெட் பிளட் செல்ஸோடைய லைஃப் ஸ்பேன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 120 நாள்லாம் இருக்காது. அதுக்கு முன்னாடி அது பிரேக் டவுன் ஆகும். அதாவது பிறந்து அது இறந்துக்கிட்டே இருக்கும் அந்த ரெட் பிளட் செல்ஸ் எல்லாம். ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ போன் மேரோஸும் அதிகமாக உற்பத்தி செய்ய முடியாது. அதே சமயம் ரெட் பிளட் செல்ஸோடைய லைஃப் ஸ்பேனும் ரொம்ப கம்மி தான். அப்படின்றப்போ குழந்தைகளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அனிமியா ஏற்படும். ஏன்னா குழந்தைகளினுடைய போன் மேரோஸ் ரெட் பிளட் செல்ஸை கொஞ்சமாக உற்பத்தி செய்யும். ஆனால் அந்த ரெட் பிளட் செல்ஸ் ஆனது 120 நாள் வரைக்கும் தாங்காமல் அதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டே இருக்கும். ஸோ இப்படி இறந்து போக போக அந்த போன் மேரோஸ்னால அதிகமான ரெட் பிளட் செல்ஸை உற்பத்தி செய்யவும் முடியாது. அப்போ ரத்தத்தில் ரெட் பிளட் செல்ஸோடைய கவுண்ட் குறையும். அதன் மூலமாக அனீமியா ஏற்படும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை ஃப்ராங்க் காஸ்கி கண்டறிஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக இவர் அதுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கறது அப்படின்றத பற்றியும் நிறைய முறைகளை கொண்டு வந்தாங்க. குறிப்பாக அதிகமான ரத்தத்தை குழந்தைகளுக்கு ஏற்றணும், அது எந்த அளவுக்கு ஏற்றணும், அதை எப்படி செய்யணும் அப்படின்றத பற்றிலாம் இவர் விளக்கி வந்தாங்க. இதன் மூலமாக குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய
அந்த இரத்த சோகை அதிலிருந்து குறிப்பாக குறைப்பிரசவத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏற்படுற இரத்த சோகையிலிருந்து அந்த குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணணும், அப்படி அந்த இரத்த சோகை எதனால் ஏற்படுது அப்படின்ற இந்த புரிதலெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு ஃப்ராங்க் காஸ்கி தான் மிக முக்கிய காரணம். அதுக்கப்புறம் இவர் அந்த 1960களினுடைய இறுதி காலகட்டத்தில் ஹீமட்டாலஜிக் ப்ராப்ளம்ஸ் இன் தி நியூபார்ன் அப்படின்ற டைட்டிலில் ஒரு ரிசர்ச் ஒர்க்கை இன்னொரு ஆராய்ச்சியாளர் கூட எழுதி வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா இவர் 1970களில் இரத்தத்தில் இரும்பு சத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பற்றி ஆராய்ச்சி செய்ய தொடங்கியிருந்தாங்க. அதாவது இந்த அயன் அப்படின்ற நம்மளுடைய உடம்புல விட்டமின் இருக்கும், புரோட்டீன் இருக்கும், அயன் இருக்கும், கால்சியம் இருக்கும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான சத்துக்கள் எல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த இரத்தத்தில் அயன், இந்த இரும்பு சத்து இது இருக்கிறனால என்ன பலன் அப்படின்றத பற்றியும், இந்த அயன் குறைபாடு ஏற்பட்ட, அயன் டெஃபிசியன்சி ஏற்பட்ட, இரும்பு சத்து குறைபாடு ஏற்பட்ட என்ன நடக்கும் அதை பற்றியும் இவர் ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. அப்போ இரும்பு சத்துனால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குழந்தைகள், அந்த குழந்தைகளை வச்சு இவர் ஆய்வு செஞ்சு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் இரும்பு சத்துனால பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இந்த ஒரு இது காக்னேட்டிவ் அப்படின்ற அறிவுத்திறன் அது குறைபாடாக இருந்தது, இம்பேர்டு காக்னேட்டிவாக இருந்தது. அதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது, அதுக்கப்புறம் அதை வேகமாக நினைவில் வச்சுக்கிறது, இது எல்லாமே பெருசாக அயன் டெஃபிசியன்சி உள்ள குழந்தைகளுக்கு இல்லை. அதாவது அயன் டெஃபிசியன்சி அப்படின்ற இரும்பு சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள்னால வேகமாக எந்த விஷயத்தையும் கற்றுக்க முடியல, நினைவில் வச்சுக்கவும் முடியல. இந்த ஒரு விஷயத்தை அவர் கண்டறிஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் பிஹேவியரல் டெவலப்மெண்ட்லையும் இந்த அயன் பங்களிக்குது அப்படின்றத இவர் கண்டறிஞ்சாங்க. அதாவது இரும்பு சத்து குறைபாடு இருக்கக்கூடிய குழந்தைகள் நடத்தையிலையும் அதை தெரியப்படுத்துகிறாங்க. எப்படின்னா மந்தமாக இருப்பாங்க, சோர்வாக இருப்பாங்க, ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னாலும் எரிச்சல் அடைவாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் அயன் டெஃபிசியன்சி தான் காரணம் அப்படின்றதையும் இவர் தெரியப்படுத்தினாங்க. ஸோ அயன் டெஃபிசியன்சி ஏற்பட்டால் இம்பேர்டு காக்னேட்டிவ் அண்டு பிஹேவியரல் டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்றத இவர் உறுதிப்படுத்தினாங்க. இதெல்லாம் பிற்காலத்தில் தான், பல ஆண்டுகளுக்கு பிறகு தான் ஆமாம் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டது. அதாவது உண்மையிலேயே இந்த இரும்பு சத்து குறைபாடுக்கும் கற்கும் திறன், அந்த அறிவுத்திறன் குறைபாடு அதுக்கும் அதே மாதிரி நடத்தையில் ஏற்படக்கூடிய மாற்றத்துக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு இன்றைய காலகட்டத்தில் உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஆனால் 1970களிலேயே இவர் அதை கண்டறிஞ்சிருந்தாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ இதை இவர் பண்ணாங்க. அதுக்கப்புறமா கவ் மில்க் அப்படின்ற மாட்டுப்பால் அதை குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃப்ராங்க் காஸ்கி வலியுறுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏன்னா பொதுவாக இப்போ அந்த காலத்துலலாம் நிறைய குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கிடைக்கும். தாய்ப்பால் கிடைக்கல அப்படின்னா அடுத்தது பசும்பால் தான், அந்த மாட்டுப்பால் தான் குழந்தைகளுக்கு ஏற்ற ஒரு உணவாக கொடுக்கப்படும். இப்போ ஒரு வயசு வரைக்கும் ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் கிடைக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பசும்பால் வழங்கப்படும். இப்போ இந்த பாலில் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு இவர் கண்டறிஞ்சாங்க. எப்படின்னா ஒரு முக்கியமான எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி தாய்ப்பாலையும் பசும்பாலையும் வச்சு இவர் ஆய்வு செஞ்சாங்க. அப்போ தாய்ப்பாலில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து அளவுக்கு பசும்பாலில் அந்த அளவுக்கு இரும்பு சத்து இல்லை. அதாவது பசும்பாலில் புரோட்டீன் இருக்குது, கால்சியம் இருக்குது, அயனும் இருக்குது. ஆனால் அந்த அயன், விட்டமின் எல்லாமே இருந்தாலும் அந்த இரும்பு சத்து அயன் அப்படின்ற இரும்பு சத்து பசும்பாலில் குறைவாக இருக்குது. அதாவது தாய்ப்பாலை ஒப்பிடும்போது பசும்பாலில் குறைவாக இருக்குது அப்படின்றத இவர் கண்டறிஞ்சாங்க. இப்போ இதனால் என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக குழந்தைகள் ஒரு வயசுக்கு அப்புறம் பசும்பாலை அதிகமாக குடிப்பாங்க. பாலை குடிச்சிட்டு வேறு எதுவுமே கூட சாப்பிட மாட்டாங்க. அப்படி அந்த குழந்தைகள் சாப்பிட்லன்னா கூட பெற்றோர்களும் விட்டுருவாங்க, ஏன்னா நிறைய பால் குடிச்சாச்சு அப்படின்றனால. ஆனால் அந்த பசும்பாலில் இரும்பு சத்து குறைவாக இருந்தால் அது நிறைய பாதிப்பை ஏற்படும். முதல் விஷயம் என்னன்ற சொல்கிறேன். இரும்பு சத்து அதே மாதிரி கால்சியம் இது ரெண்டுமே குடல்னால உறிஞ்சப்பட்டு தான் ரத்தத்துக்கு அனுப்பப்படும். இப்போ ரெண்டுமே ஒரே அளவில் இருந்தால் தான் அது சம அளவில் உறிஞ்சப்பட்டு சம அளவில் ரத்தத்தில் அனுப்பப்படும். ஒருவேளை அயனுடைய அந்த அளவு கம்மியாக இருந்து கால்சியமுடைய அளவு அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த அயனை ரத்தத்தில் அப்சர்வ் ஆகுறதுக்கு கால்சியம் அலோ பண்ணாது. அதுக்கு பதிலாக கால்சியம் தான் அதிகமாக ரத்தத்தில் அப்சர்வ் ஆகும். அப்படி ஆகும்போது ரத்தத்தில் அயனினுடைய அந்த இரும்பு சத்தினுடைய குறைபாடு ஏற்படும். அப்போ அந்த இரும்பு சத்து குறைபாடு ஏற்பட்டு குழந்தைகளுக்கு எல்லா பிரச்சனையும் ஏற்படும். நான் முன்ன சொன்ன எல்லா பிரச்சனையும் ஏற்படும். ஸோ அது எல்லாத்தையுமே இவர் தான் கண்டறிகிறாங்க. ஸோ இப்போ இதை வச்சு அப்போ பசும்பாலை குடிக்கக்கூடாது அப்படின்றதை இவர் வலியுறுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் டோன்ட் ட்ரிங்க் யுவர் மில்க் அப்படின்ற டைட்டிலில் 1977ஆம் ஆண்டு இதை ஒரு புக்காகவே எழுதி வெளியிட்டாங்க. இது
மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் அண்டு கான்ட்ரவர்சியல் புக்காக இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு இது வந்து ஆரம்பத்தில் ரொம்ப சர்ச்சையை கிளப்பினது. ஏன்னா அதனால் வரைக்கும் பசும்பால் வந்து ரொம்ப சத்தானது, பசும்பாலை குடித்தா போதும் எல்லா சத்தும் கிடச்சிரும், எல்லா நியூட்ரியன்ஸும் வந்து ஊட்டச்சத்தும் கிடச்சிரும் அப்படின்னு தான் அந்த காலத்து மருத்துவர்கள், விஞ்ஞானிகள், அதே மாதிரி பெற்றோர்கள் எல்லாருமே வந்து நினச்சிருந்தாங்க. ஆனால் அப்படி இருக்கும்போது அப்படி கிடையாது. வெறும் பாலை மட்டும் குடித்தா கால்சியம், புரோட்டீன், வைட்டமின்ஸ்லாம் கிடைக்கும், ஆனால் அயன் வந்து கிடைக்காது, அது குறைவாக தான் கிடைக்கும் அப்படின்றத இவர் வந்து வெளிப்படுத்தினாங்க. அந்த ஒரு டோன்ட் ட்ரிங்க் யுவர் மில்க் அப்படின்ற புக்கில் இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த 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 ஒரு நிறைய அந்த குழந்தைகளுக்குண்டான உணவு அதில் வந்து நிறைய மாற்றங்கள், ஃபோர்ட்டிஃபிகேஷன் வந்து பண்ணப்பட்டது. குறிப்பாக இன்ஃபன்ட் ஃபார்முலாஸ் அண்டு சீரியல்ஸில். அதாவது புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இந்த பால் மாவு அப்படின்ற மில்க் பவுடர், அதில் அதே மாதிரி சீரியல்ஸ் அப்படின்ற தானிய உணவுகள், இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஊட்டச்சத்து அயனும் வந்து கலக்கப்பட்டு அதுக்கப்புறம் அது வழங்கப்படணும் அப்படின்ற அந்த நடைமுறையெல்லாம் பிற்காலத்தில் கொண்டு வரப்பட்டது. இது புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, அந்த சத்து மாவு அப்படின்னு சொல்லி ஒரு உருண்டை உருட்டி கொடுப்பாங்க பால்வாடி ஸ்கூல்லலாம் பார்த்தா. அதுலலாம் வந்து இரும்பு சத்து இருக்கும். அதில் அப்படி இரும்பு சத்து இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஃப்ராங்க் காஸ்கி அன்னைக்கு தெரிவித்த விஷயம்தான். இல்லைன்னா இன்னைக்கு வரைக்கும் கூட பாலில் வந்து இரும்பு சத்து குறைவாக இருக்குது அப்படின்றத உணராமல், அதனால் பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படின்றத உணராமல் குழந்தைகளுக்கு வெறும் பால் மட்டும் கிடச்சிருக்கும். ஆனால் இந்த மாதிரி பால் பவுடரில் அயன் வந்து கலக்கப்பட்டு, அதே மாதிரி இந்த சத்து மாவு போன்றவைகளில் அயன் வந்து கலக்கப்பட்டு இன்றைக்கு வந்து குழந்தைகளுக்கு வழங்கப்படுது. இதன் மூலமாக அயன் டெஃபிஷியன்சி மிகப்பெரிய அளவில் குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஃப்ராங்க் காஸ்கி தான் அதுக்கு மிக முக்கிய காரணம். ஸோ இந்த ஒரு சாதனையை இவர் வந்து படைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா கூடுதலாக ஃப்ராங்க் காஸ்கி வந்து விட்டமின் இ டெஃபிஷியன்சி அது பற்றியும் ஆய்வு செஞ்சாங்க. அதாவது ஹீமோலைட்டிக் அனீமியா அப்படின்னு சொல்லி ஒரு இரத்த சோகை இருக்குது. இதுவும் வந்து பிறந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய இரத்த சோகை. இரத்த சோகையிலேயே நிறைய வகைகள் இருக்குது. அதில் ஒன்று தான் ஹீமோலைட்டிக் அனீமியா அப்படின்றது. இப்போ பொதுவாக ரெட் பிளட் செல்ஸ் ஆனது ரத்தத்தில் குறையுது அப்படின்னா அது அனீமியா அப்படின்னு அர்த்தம். அதுவே ரெட் பிளட் செல்ஸ் வந்து எப்படி குறையுது அப்படின்றத அடிப்படையாக வச்சு அது வகை வகையாக பிரிக்கப்படும். உதாரணத்துக்கு ரெட் பிளட் செல்ஸ் வந்து பிறந்து அதனுடைய லைஃப் ஸ்பேனை வந்து முடிச்சுக்கும் வேகமாகவே அப்படின்னா அது ஒரு வகையான ரத்த சோகை. அதுக்கப்புறம் ரெட் பிளட் செல்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருந்து அது வந்து பிரேக் டவுன் ஆகி உடஞ்சி போகும் அப்படின்னா அது ஒரு வகையான ரத்த சோகை. இந்தமாதிரி வகை வகையாக இருக்குது. இதில் இந்த ரெண்டாவது சொன்னது தான் ஹீமோலைட்டிக் அனீமியா அப்படின்றது. அதாவது ரெட் பிளட் செல்ஸ் ஆனது நல்லா உற்பத்தி ஆகும், ஆனால் அது வந்து ரொம்ப வீக்காக இருக்கும், அது வந்து வேகமாக பிரேக் டவுன் ஆகி போயிட்டே இருக்கும், அதனால ரத்த சோகை ஏற்படும். இப்போ இது எதனால் ஏற்படுது அப்படின்னு இவர் விளக்கினாங்க. எப்படின்னா, இந்த பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அல்லது குறைப்பிரசவத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் விட்டமின் இ டெஃபிஷியன்சி இருந்தால் இந்த ஹீமோலைட்டிக் அனீமியா ஏற்படும் அப்படின்னு இவர் விளக்கினாங்க. ஏன்னா விட்டமின் இ தான் ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக செயல்பட்டு ரெட் பிளட் செல்ஸை பாதுகாக்கக்கூடிய ஒரு கவசம் மாதிரி இருக்குது. இப்போ விட்டமின் இயோடைய குறைபாடு ஏற்பட்டால், விட்டமின் இயோடைய அளவு கம்மியாக இருந்தால் அப்போ ரெட் பிளட் செல்ஸை பாதுகாக்கிறதுக்குண்டான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸோடைய அளவு குறையும். அப்போ ரெட் பிளட் செல்ஸ் ஆனது வேகமாக பிரேக் டவுன் ஆகி போயிட்டே இருக்கும், உடஞ்சி போயிட்டே இருக்கும். அதன் மூலமாக இந்த ஹீமோலைட்டிக் அனீமியா ஏற்படுது. இதை இவர் தான் வந்து விளக்கினாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல்வேறு விஷயங்கள் இவர் வந்து செஞ்சாங்க. குறிப்பாக கிரிட்டிக்கல் எவாலுவேஷன் பண்ணாங்க. இப்போ ஒரு மருந்து இருக்குது அப்படின்னா அந்த மருந்தை வந்து அப்படியே வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அப்படியே கொடுத்து வர்றதை இவர் வந்து எதிர்த்து ஒரு மருந்து இருக்குது அப்படின்னா அறிவியல் பூர்வமாக அது வந்து உண்மையிலேயே நல்லா செயல்படக்கூடியது தானா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை பயன்படுத்தணும் அப்படின்னு இவர் வலியுறுத்தினாங்க. ஏன்னா அந்த காலத்துலலாம் பல ஆண்டுகளாக வந்து ஒரு மாத்திரை இருக்குது, அதை வந்து போட்டால் தலைவலி போயிடும் அப்படின்னு இருக்குன்னா அது அப்படியே வந்து காலங்காலமாக பின்பற்றப்பட்டு வந்தது. ஆனால் இவர் அதை அப்படி சொல்லாமல் உண்மையிலே அது தலைவலியை போக்குமா அப்படின்றத ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி அதுக்கப்புறம் தான் அதை பயன்படுத்தணும், சும்மாலாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு இவர் வந்து எதிர்த்தாங்க. அதே மாதிரி இந்த நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் அப்படின்னு இருக்குது, ஊட்டச்சத்துக்காக சில சப்ளிமெண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவங்களுக்கு. அதுவுமே வந்து ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டு தான் வழங்கப்படணும் அப்படின்றதையும் இவர் வலியுறுத்தினாங்க. இதன் மூலமாக அந்த காலத்தில் இருந்த நிறைய போலி மருந்துகள், அதாவது எந்த செயல்பாடும் இருக்காது, சும்மா இதுக்கு இது அப்படின்னு சொல்லி வழங்கப்பட்டிருக்கும், அப்பேற்பட்ட மருந்துகளெல்லாம் இவர் கண்டறிஞ்சு அதை வந்து நீக்கினாங்க. ஸோ அதுவும் வந்து இவருடைய வாழ்க்கையில் இவர் பண்ண மிகப்பெரிய ஒரு சாதனை. அதுக்கப்புறம் 1985ஆம் ஆண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேரிலாண்டில் இருக்கிற பால்டிமோரோடைய ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசன், அங்கே இவர் ஒரு
ப்ரொஃபஸர் ஆஃப் பீடியாட்ரிக்ஸ், அதாவது குழந்தை மருத்துவ பேராசிரியராக நியமிக்கப்பட்டாங்க. மேலும் அந்த யூனிவர்சிட்டியோடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் பீடியாட்ரிக்ஸோடைய சேர்மனாகவும் இவர் நியமிக்கப்பட்டாங்க. இது மிகப்பெரிய பொறுப்பு. அதுக்கப்புறமா இவர் குழந்தை மருத்துவத்தில் சிகிச்சை கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு மனிதாபிமான ரீதியான சிகிச்சை வழங்கப்படணும் அப்படின்றத வலியுறுத்தினாங்க. அதாவது ரொம்ப கராராக இருக்காமல் குழந்தைகளை ரொம்ப அமைதிப்படுத்தி நிதானமாக அந்த குழந்தைகளுக்கு அன்பு செலுத்தி சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னு இவர் சொன்னாங்க. அதையும் தாண்டி பேஷண்ட் சென்டர்டு அப்ரோச் இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தினாங்க. அதாவது இப்போ ஒரு நோய் ஒரு குழந்தைக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா தானாக மருத்துவர்கள் சும்மா பரிசோதனை பண்ணிட்டு இந்த நோய் தான் இருக்கும் அப்படின்னா அதுக்குண்டான சிகிச்சை கொடுக்கக்கூடாது. அதுக்கு மாறாக அந்த குழந்தைகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு, அல்லது அந்த குழந்தைகளினுடைய பெற்றோர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் என்ன பிரச்சனை அப்படின்னு. அது எல்லாத்தையுமே முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளை பரிசோதனை பண்ணி உண்மையிலேயே இவங்க சொன்னதுக்கும் இந்த நோய்க்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்றதையும் இவர் வலியுறுத்தினாங்க. இதெல்லாமே ரொம்ப ப்ராக்ரெசிவான ஐடியாஸ். அதுக்கப்புறம் 1990 இந்த காலகட்டத்தில் பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் அப்படின்ற டைட்டில் ஒரு டெக்ஸ்ட் புக், இது பெரிய பாடநூல். இதனுடைய சீஃப் எடிட்டராக 1990 இவர் தான் இருந்தாங்க. ஸோ ஒரு எடிட்டராக இருந்தால் அதை எழுதி வெளியிட்டாங்க. இப்படி இவ்வளோ சாதனைகள் படைத்த ஃப்ராங்க் காஸ்கி இறுதி 1996 டிசம்பர் 7 அன்னைக்கு இவருடைய 64 வயசில் இறந்து போனாங்க. இப்பேற்பட்ட ஃப்ராங்க் காஸ்கி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.